எப்படியோ 10 வாரம் ஓட்டியாச்சு, இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. அதையும் ஓட்டிட்டோம் அப்படின்னா நல்ல பேரோட போயிடலாம் அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம ரஞ்சித் அண்ணன் நேத்து நினைச்சிருப்பாரு. நேத்து நம்ம அண்ணனுக்கு என்ன அடி, 3 மணி நேரம் மூச்சு திணற திணற. அதெல்லாம் டீடைலா பாப்போம். ஃபர்ஸ்ட் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா 2 பேர் இருந்தீங்கல்ல லாஸ்ட் வீக்ல, பவித்ரா அண்ட் ரஞ்சித். நீங்க 2 பேரும் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, பவித்ரா எப்பவும் போல நான் வளர்ந்த விதம் இப்படி, ஒரு சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வாரத்துல இருந்து ஃபயரா ஆடுறேன், அவுட் ஸ்போக்கனா இருக்கேன் அப்படின்னு வண்டியா ஃபயர் விட்டாங்க. பட் பாக்குற நமக்கு தெரியாதா எந்த அளவுக்கு ஃபயரா இவங்க இருப்பாங்க அப்படின்னு. விசாரிச்சுட்டேன், அதான் அந்த பேச்சு. சோ அதை விட்டுருங்க. அடுத்து நம்ம ரஞ்சித் அண்ணனை கேட்டாரு. அவரும் எப்பவும் போல சார் இவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்ததை நான் ஒத்துக்கிறேன் சார், ஏன்னா நான் திருத்திக்க விரும்புறேன் சார், இவங்கெல்லாம் தான் என் பார்வையாளர்கள் நம்புறேன் சார் அப்படின்னு பூசி முழுவ. சார் 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 போதும் சார், 10 வாரமா இதுதான் பார்த்துட்டு இருக்கோம், புதுசா ஏதாவது சொல்லுங்க. உங்களை பத்தி என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அத இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன் சார். எனக்கே என் மேல கோவமும் வருத்தமும் இருக்கு சார். ஏதோ ஒன்னு மிஸ் பண்றேன் அப்படின்னு தோணுது சார். அதை வரும் வாரங்கள்ல கரெக்ட் பண்றேன் சார். பாத்தீங்களா மறுக்கா அதையே தான் சொல்றீங்க தவிர்த்து விஷயத்துக்கு வாங்க சார். சார் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு தெரிஞ்சா அதையே பதிலா சொல்றேன் சார் அப்படின்னு அண்ணன் கண்டிப்பா மைண்ட்ல நினைச்சிருப்பாரு. ஆனா அண்ணன் தான் எப்பவுமே மனசுல நினைச்சா வெளில சொல்ல மாட்டாரே. பார்த்து பக்குவமா ஷூக்கு பாலிஷ் போடுற மாதிரி பாலிஷ் எல்லாம் போட்டு வழவழன்னு வார்த்தைகளை இறக்கி விடுவாரே. அவரோட பழக்கம் அது நம்ம சேதனனுக்கு பிடிக்கல. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுங்க சார் அப்படின்னு எதிர்பார்க்கறாரு. ஆனா வெட்டுறதுக்கு கவுண்டம்பாளையம் படத்துல வர்ற மாதிரி அருவாள் இல்லையே கையில, அன்பு மட்டும் தானே இருக்கு, அப்புறம் எப்படி சார் வெட்ட முடியும் அப்படின்னு அண்ணன் என்னென்னமோ வார்த்தை போட்டு சொன்னாலும் சார் சரி வராது சார். நீங்க இன்னமும் அந்த அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு துருவி எடுக்கிறாரு, தேங்காவை துருவுற மாதிரியே. இருந்தாலும் வாய்ப்பு இல்ல ராஜா, எனக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை நீ தட்டி எழுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணன் பொறுமையின் சிகரமா தான் இருக்காரு. அன்பே சிவம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கருத்து கேட்டுட்டு இருந்தாரு. இவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுல ரயான், மஞ்சரி இவங்க எல்லாம் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்களா. அடுத்து நம்ம ராணுவ கூப்பிட்டு கேட்டார், உங்க கருத்து என்ன சார் அப்படின்னு. சார் கேப்டனா அவர் ஒண்ணுமே பண்ணல சார், அங்க நிக்க செஞ்சாரு. அப்புறம் உள்ள ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா வெளியே தூக்கி போட்டாங்க, எங்களோட படுத்து தூங்குனாரு. தவிர வேற ஒண்ணும் பண்ணல சார். அப்ப உள்ள இருந்தா நல்லா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், உள்ள இருந்தா நல்லா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். வெளில போனதுனால தான் நல்லா பண்ணல. ஆமா சார், வெளில போனதுனால தான் நல்லா பண்ணல சார் இப்படின்னு இவர் எடுத்து கொடுக்க அதை அவரும் ரிப்பீட் பண்ண நம்மள பத்தி தான் தெரியுமே, இந்த பதில் தான் இவர்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து உள்ள ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த பதில் அவங்கள்ட்ட இருந்து வரல அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவாரு. இது மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கே டஃபா இருக்கிறப்போ நம்ம ராணுவுக்கு சொல்லவா வேணும்? பேசுறப்போ நாக்கு வாயெல்லாம் கொளற ஆரம்பிச்சிச்சு. அதான் அவர் கேப்டனா ஒன்னும் பண்ணல, நிக்க மட்டும் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருல. அதோட விடாம ஏதாவது புதுசா சொல்லுங்க. நீங்க ஒன்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க தெரியுமா, ஆன்சர் இதான் சொல்லணும்னு. அதை தாண்டி அப்படின்னு கேட்டாலும் என்ன பண்ணும் அந்த பீஸ்? நிறைய ஆடு பக்கத்துல மாடு சொன்னதையே மாத்தி மாத்தி தான் சொல்லும் தவிர்த்து புதுசா யோசிக்க தெரியல. ஒரு ரேடியம் பால் எடுத்து தரையில் அடிக்கிறப்போ சர்ன்னு பறக்கும் தெரியுமா ஹைட்டா, அதை ரேடியம் பால் கிட்டே எதிர்பார்க்கலாம். ஆனா இது ஜஸ்ட் ஸ்டம்பர் பால், ரப்பர் பந்து, அங்க வந்து ரேடியம் பால் அளவுக்கு பறக்கணும் அப்படின்னு கேட்டா அது எப்படி முடியும்? பட் அதை தான் ராணுவ கிட்ட நம்ம அண்ணன் எதிர்பார்க்கிறாரு. சோ அப்படியே வருத்தத்தோடு கீழே உட்கார்ந்தாரா. வருத்தப்படாதீங்க ராணுவ, நீங்க சொல்றது எனக்கு அவ்வளவுதான் புரியுது, அதுக்கு மேல புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. அவன் கான்செப்டே புரியல, காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே சார். இவர்கிட்ட போய் முத்து லெவலுக்கோ ஜாக்லின் லெவலுக்கோ பேசணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்ம எதிர்பார்ப்பு தானே தப்பு. இல்ல அப்படிதான் பேசி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஏன் பண்ணலன்னு இவரை கேட்க கூடாது. இவரை இன்டர்வியூ பண்ணி எடுத்தாங்க தெரியுமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு, அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அதை விட்டு இந்த பீஸை போட்டுனோம்னா பாவம் என்ன பண்ணும்? இவன் ஒரு அம்மாஞ்சி சார். நெக்ஸ்ட் மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ரஞ்சித் அண்ணன் கேப்டன்சி பத்தி எங்களோட கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இப்போ அப்படின்னு நம்ம அண்ணன் கேட்டதுக்கு, சார் இதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், வெரி சாரி அப்படின்னு மறுபடியும் ராமாயணத்தை பண்ணாரா. நம்ம சேதனனுக்கு கோவம் வந்துச்சு. பெரியவராஜன் பாக்குறேன் இல்லனா. ஆனா அவர் பெருசா வெளிக்காட்டாம, சார் சார் ப்ளீஸ் சார் குறுக்க பேசணும்னு தப்பா எடுத்துக்காதீங்க, முடியல சார், இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப வருந்துறேன், மாத்திக்க ட்ரை பண்றேன். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சார். புதுசா ஏதாவது புதுசா சொல்லுங்க. இப்போ அருணோட கேப்டன்சி பார்த்திருப்பீங்க, எவ்வளவு அற்புதமா விளையாண்டாரு அப்படின்னு நேத்து அடிச்சதுக்கு லைட்டா ஒரு தடவல் கொடுத்துட்டு உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலையா, அவர் மாதிரி நீங்க ஆடி இருக்கணும்ல சார் அப்படின்னு சொல்ல, ஆமா சார் ஆடி இருக்கணும் சார். சரி உங்க கருத்தை இப்ப சொல்லுங்க சார். இந்த டாஸ்க்னால 3 நாள் வெளில தான் சார் இருந்தேன். சோ மேனேஜர்ஸ் மட்டும் தான் உள்ள இருந்தாங்க, அதனால பெருசா என்னால பண்ண முடியல சார். ஏன் சார் நீங்க கேப்டன் தானே, அதனால ஒரு கேப்டனா உள்ள போக வேண்டியது தானே ஒரு சில விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா சார்? என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றது சார்? அருண் ஆகட்டும், முத்து ஆகட்டும், இவங்க எல்லார்ட்டையும் இந்த டாஸ்க் அப்போ இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, இந்த சண்டை இப்ப தவிர்க்கலாமே அப்படின்னு போய் காதுல சொன்னேன் சார். சார் அவன்கிட்ட சொன்னேன், இவன்கிட்ட சொன்னேன், அந்த அவன் இவன் எல்லாருமே உன் கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்றாங்களே சார். நெக்ஸ்ட் இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல சார்.
இப்ப நான் சொல்லட்டுமா சார், நீங்க சாஃப்டான ஆளு, அன்பான ஆளு அப்படின்னா ஐ எம் ரைடர், அச்சா தோல்லாம் பிஞ்சிரும்லாம் பேசுனீங்களே சார். அப்புறம் சௌந்தர்யாவை பேட்ஜால மூஞ்ச தைக்கணும் அப்படிலாம் சொன்னீங்களே சார். நீங்க தான் அன்பானவராச்சே, அப்புறம் இந்த கோவம்லாம் எங்க இருந்து வந்துச்சே? ஐயோ என்ன பாயிண்ட் புடிச்சு பேசுறாரு, யாருப்பா இவருக்கு டாக் பேக்ல எடுத்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருந்தார். விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? அதுக்கப்புறம் நம்ம சேதனை கேட்டார், சார் இந்த நிகழ்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க, என்னதான் சார் பண்ண ட்ரை பண்றீங்க, கொஞ்சம் கரெக்டா அந்த மேட்டர் தான் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இயல்பா இருக்கிறப்போ ஒரு சில வார்த்தைகள்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் சார். அது தவறுங்கன்னு நான் சொல்லவே இல்லை சார். ஆனா ஏன் இவ்வளவு காமன் கம்போஸ்டா இருக்கீங்க? இப்ப லாஸ்ட் வீக்ல கோவப்பட்டாரே, அவர் உண்மையான ரஞ்சிதா இல்ல காமன் கம்போஸ்டா இருக்கீங்களே, இது உண்மையான ரஞ்சிதா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் மத்தவங்களை கோவப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுல நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் சார். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கோவப்பட சொல்ல, ஏன் ஒரு சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு நம்ம அண்ணன் கொடுக்குற பதில் ஏன் இவரை கோவப்படுத்துது அப்படின்றதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லட்டுமா? விளக்கமா சொல்லுங்கப்பா. என்னதான் இவரோட கேள்வி மாறி மாறி இருந்தாலும் ரஞ்சித் அண்ணன்ட்ட ஒரே ஒரு பதில் தான். உண்மையாவே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். சாரி, ரொம்ப உங்களை எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இல்ல சார், ரொம்ப இதுக்கு நான் வருத்தப்படுறேன் சார். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சோ இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் இங்கே நின்னுகிட்டு இவர்ட்ட இருந்து வார்த்தையை புடுங்க ட்ரை பண்றாரு. ஆனா அண்ணன் வருந்துற சார், மன்னிக்கணும் சார், சீராக்க விரும்புற சார் இப்படின்றதையே திரும்ப திரும்ப போட்டா அவருக்கு ஆண்டாவாது. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? நம்மளும் ஒரு வார்த்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன வார்த்தைன்னு அவருக்கு புரியல, பட் நமக்கு புரியுது. அது என்ன வார்த்தை என்றால், அடுத்த வாரத்துல இருந்து பாருங்க சார் என் கேம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் எல்லா வாரமும் எதிர்பார்க்கறாரு. ஆனா இப்ப வரைக்கும் அண்ணன் வாயில இருந்து அது வரவே இல்லை. ஏன்னா அண்ணன் அந்த மாதிரி ஒரு டேக் எடுக்கவே விரும்பலையே, அப்புறம் எப்படி வரும்? அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நாங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கூட எதுக்கு ஹெல்ப் பண்றது தெரியுமா? அந்த வேதனை எங்களுக்கும் தெரியும். சரி, இதுல நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா என்னோட தனிப்பட்ட கருத்தை மட்டும் சொல்றேன். இந்த பிக் பாஸ் ஷோல மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தா, சண்டை, தீவிரமான விளையாட்டு, ஃபன்னு இல்ல காதல், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இந்த நாளில ஏதாவது ஒன்னையாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல ஃபன்னா நிறைய பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் அதே ஜானர்ல போயிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நான் அமைதியா தான் இருப்பேன், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அன்பால தான் ஹேண்டில் பண்ணுவேன், சண்டை பண்ண மாட்டேன், ஃபன்னும் பண்ண மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன். சரி, அது அண்ணனால பண்ண முடியாது, ஏன்னா அண்ணன் கேட்டகரிக்கு உள்ள யாரும் கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் இருக்கணும் அப்படின்னா எப்படி? இவரோட பாஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் உள்ள போனா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் உள்ள விட்டுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்ளோ சேஃப் கேம், அலங்கார வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், யாராவது எங்கேயாவது சண்டை போட்டா அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்றது, இதெல்லாம் மட்டுமே பண்ணிக்கிட்டே பிக் பாஸ்குள்ள ஓட்டிடலாம் நினைக்கிறார் அண்ணன். ஒருவேளை இங்க நம்ம பேரு கெட்டு போச்சுன்னா வெளி உலக வாழ்க்கை, கரியர் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு சிலதெல்லாம் பண்றாரு. சரி, அதெல்லாம் விடுங்க, அவர் முடிவு பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காரு, அதை பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க எதிர்பார்க்கறது அங்க கிடைக்கலையே. இப்ப சத்யாவை தர்ஷிகாவெல்லாம் அமிச்ச மாதிரி ஓட்டு அதிகமா வந்தாவே கூட இவர் செட் ஆக மாட்டாருன்னு அனுப்பிவிட வேண்டியது தானே. இதெல்லாம் நமக்கு புதுசா எத்தனை சீசன்ல பண்ணிருக்கோம். ஏதாவது பண்ணுவாரு நம்பிக்கிட்டு இன்னமும் எதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்காங்க? சோ விஜய் சேதுபதி சார் பெருசா கண்டென்ட் இல்ல பேசுறதுக்கு, சுவாரஸ்யமா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இவரை போட்டு வறுத்து எடுத்துருக்கீங்கன்னு புரியுது. பட் அட்லீஸ்ட் நீங்க சொன்னதுக்கு அப்புறமாவது அவர் கோவம் வந்துச்சா பாத்தீங்களா? That's the problem. இதுக்கு நல்லது கெட்டது நண்பன் எதிரி எதுவுமே தெரியாது. தனியா போய் அவர் சொன்ன காரணம் கரெக்டா தான் இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கறது நான் கொடுக்கல தானே, தப்பு தானே அப்படின்னு தான் பேசுறாரு தவிர்த்து இதுக்கப்புறம் நான் பயங்கரமா ஆடணும் அப்படின்னு சொன்னாரா? இதுக்கு போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க நீங்களும். அதுக்கு பதிலா இந்த அன்ஷிதா அண்ட் சௌந்தர்யாவோட சண்டை மேட்டரை பத்தி பேசிருக்கலாம், அது கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிருக்கும். இந்த வாயிலா பூச்சிக்கிட்ட போய் விசில் அடி, பாட்டு பாடு, வாந்தி எடுலாம் சொன்னா அது என்ன பண்ணும்? மறுக்கா சொல்றேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. அடுத்தபடியாக எவிக்ஷன். நேத்து நம்ம சத்யா போயிட்டாரு, இன்னைக்கு நம்ம தர்ஷிகா. ஒரு காதல் பட்டாம்பூச்சி இன்னொரு பட்டாம்பூச்சியை விட்டு கிளம்புது. நிசாவை நினைச்சுக்கிட்டு உஷா கூட வாழ முடியாது. நோ, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துற வேண்டியது. அதுக்கு அந்த பீஸ் ஃபீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் பெருசா ரியாக்ஷன்லாம் கிடையாது. கட்டி புஷ்டு சந்தோஷமா இரு, பத்திரமா இரு, உங்கள் வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதையே கொஞ்சம் பாசமா சொன்னாரு. ஆனா இந்த பொண்ணு அவங்க அம்மா போட்ட ரிங்க கொடுத்துட்டு என் ஞாபகமா வச்சுக்கொண்டு போறாங்க. அதை எடுத்து இவரும் செயின்ல போடுறாரு. இத பார்த்த ராணவும் சொல்றாரு, அவர் ரிங்கே கொடுத்துட்டு போறான்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு இந்த பீஸ் அவளோட பாசம், எப்படி அவளோட பாசத்தை நான் மதிக்கிறேனா அந்த வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு. நினைக்கிறேன் அப்படி, அத சொல்லு முதல்ல. ஏன்னா இது வரைக்கும் பண்ணது கண்டென்ட். இப்ப அந்த கண்டென்ட் பண்றதுக்கு தர்ஷிகா வீட்டுக்குள்ள இல்ல. சோ வெளியே போறதுக்கு முன்னாடி தர்ஷிகாக்கு கிளாரிஃபை பண்றோமோ இல்லையோ, வெளியே இருக்க மக்களுக்கு கிளாரிஃபை பண்ணினோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட நீ எனக்கு கொடுத்த பாசத்தை ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றாரு. போதும் நிசா, ஐயோ போதும் உஷா.
போதும். அதுக்கும் அந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு, விதி நம்ம லைஃப்ல என்ன முடிவு பண்ணுது அப்படின்னு தெரியல, ஆனா நம்ம மெமரிஸ் இருக்கே அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ண மறக்க முடியாது, சோ நீ வெளில வர்றப்போ ஜெயிச்சிட்டு வா அப்படின்னாங்க. அந்த பொண்ணுக்குள்ள உண்மையிலே லைட்டா இருந்திருக்கு போல இருக்கு, அதனாலதான் நம்ம விதியில என்ன எழுதிருக்குன்னு தெரியல அப்படின்றதையும் போறப்போ சொல்லிட்டு போறாங்க. இன்கேஸ் அது கண்டென்ட்டா இருக்கும் பட்சத்தில் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நம்ம விஷாலு ரொம்ப தெளிவா கிளியரா இதை முடிச்சு விடணும், இங்க லவ் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றத பாசம் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட்டா முடிச்சு விட்டார். என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். இத வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே, பாசம் மட்டும் தான் லவ் கிடையாது அப்படின்னு. அதுக்கு நம்ம சேதனை 2-3 தடவை சொல்லி காட்டுறாரு. நல்லா விளையாடிட்டு இருந்தமா நீ ஃபர்ஸ்ட் 4 வாரம், அது எங்க மிஸ் ஆச்சுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு. ஒருவேளை உனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. சோ விஷால கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணு, ஒழுங்கா விளையாடு, கப்ப ஜெயிச்சிட்டு வா அப்படின்றாங்க. எது எப்படியோ இனியாவது இந்த பொண்ணுக்கு புரியட்டும், அண்ட் மோர் ஓவர் மக்களுக்கு புரியட்டும், இது லவ்வும் கிடையாது ஜவ்வும் கிடையாது, 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத கண்டென்ட் மட்டும் தான் அப்படின்னு. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இப்ப 10 வாரம் முடிஞ்சு போச்சு. அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து தனியா என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சேதன். என்ன தைரியமா சொல்லுங்க. சோ ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கேள்வி, இதெல்லாத்தையும் கேட்டு போனாங்க. அதுல முக்கியமா ஜெஃப்ரி இது வரைக்கும் ஆனது எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நான் தனியா ஆட போறேன், நோ கேங், எங்க அம்மாக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், எனக்கு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும், எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நம்ம சேதன், நீ கவலைப்படாத ராஜா, நீ எதிர்பார்க்கறத விட இன்னும் பெருசா வளருவ, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னு யாரு கேட்டாலும் தயவு செஞ்சு சொல்லிராத ராஜா. சொல்ல மாட்டேன் சார், ஊசி போட்டாங்கன்னு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு பம்ம தேய்ச்சிக்கினே வெளில போனார். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. அடுத்து நம்ம தீபக் வந்தாரு. நான் எப்படி சார் விளையாடுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ கரெக்டா விளையாடிட்டு இருக்கிற, அப்படியே ஆடு, கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. முத்து வந்து சார் இன்னும் 1 வாரம் தான் டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வர்றது, பொட்டி எடுத்துன்னு போறது, இந்த மாதிரி தான் ஏதாவது வரும், அதனால என்னோட பெஸ்ட் கொடுக்க போறேன் சார், நைட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு படுக்க போறேன், அப்பதான் காலைல உச்சா வரும், அதுல எந்திரிச்சு டாஸ்கா சிறப்பா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக்லாம் டாஸ்கா பண்ணாம பர்சனலா போயிடுச்சு, இதுக்கப்புறம் அப்படி இருக்காது, பண்ண தப்பெல்லாம் சரி பண்ண போறேன் இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, எனக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனா உன் பேச்ச மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, ரொம்ப லென்த்தா பேசிட்டு இருக்கிற, சுருக்கமா பேசி பழகு அப்படின்னு சொன்னாரு. நீங்க வேற பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு அப்படியே உல்டா பண்ணி விட்டேன். அடுத்ததாக நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார் போறதுக்கே மனசு இல்லை இவருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் யார் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜெஃப்ரி யோசிச்சு கை தூக்குனாரு. ஆனா நம்மால யோசிக்கவும் இல்ல, கையும் தூக்கல. அங்கேயே புரிஞ்சு போச்சு நம்ம அண்ணன்ட்டு பேசுறதுக்கு கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு. ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல? இருந்தாலும் அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு உள்ள வர வச்சு, பாஸ்ட பத்தி மறந்துருங்க அருண், அடுத்த 5 வாரம் உங்களோட பெஸ்ட் கொடுங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், அதை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்கணுமா? ஆமா சார், சார் முதல்ல என்ன பிடிச்சிருக்கா சார், என்ன மக்கள் ஏத்துப்பாங்களா சார், நேத்து எபிசோட்ல நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ என் இமேஜ் கெட்டு போயிருக்குமா சார் அப்படிலாம் கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஏதாவது உங்க மனசுல இருந்துச்சுன்னா மறந்துருங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார கண்ணுல இருந்து குபு குபுன்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. பாவம், வாங்கின அடி கொஞ்சமா நஞ்சமா. சோ கண்டிப்பா இந்த வீக் சைலண்ட் மோடுன்னு தான் நினைக்கிறேன், என்ன பண்றாருன்னு பாப்போம். நான் இன்னையில இருந்து தேவ்தாஸ்டா, இனிமே இப்படி தான் இருப்பேன். அடுத்து வந்த நம்ம ரயான், இந்த பாய்ஸ் படம் பாத்துட்டீங்களா, 5 ரூபா வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, எனக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட போவார். ஏன் அப்படின்னு கேட்டா, வெளியில இருக்கிறவங்க என்ன சின்ன பையன் சொல்றாங்க, அதுக்காக கொஞ்ச நேரம் இருங்க மேடம் அப்படின்னு கெஞ்சுவார். அதே மாதிரி சார் எல்லாரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு மட்டும் பொசுக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு சார், என்ன பத்தி ஏதாவது கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க சார், இன்னொரு 1 நிமிஷம் சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு இந்த பீஸ். பேசு, இப்ப நீ என் கூட பேசணும். பேச முடியுமா முடியாதா? நெக்ஸ்ட் வந்த ராணவ் என்ன பெருசா பேசிட போறாரு அப்படின்னு பார்த்தா, வந்த ஸ்பீடுக்கு சர்ன்னு போயிட்டாரு. ஒருவேளை எடிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. சிம்பிளா புரிஞ்சு விளையாடுங்க கேம, பேசுற வார்த்தையை கரெக்டா பேசுங்க, சுருக்கமா பேசுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. பட் நல்லா உத்து பார்த்தா ஏதோ பெருசா பேசியிருக்காரு, கான்வர்சேஷன் போயிருக்கு, ஆனா அதை ட்ரிம் பண்ணி தூக்கிட்டாங்களோன்னு தோணுது. ஆனா கண்டிப்பா அண்ணன் கடுப்பா இருப்பாருன்றதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அப்போ நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா, நான் கழுத்துல குத்தவா? நீ பேச செத்துருவான். கடைசியா வந்த சௌந்தர்யா கிட்ட 5 வாரம் தான் இருக்கு, எப்படி கடக்க விரும்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, 5 வாரம் கடந்து போனாலே வெற்றி தான் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா என்னம்மா நான் கேட்ட கேள்வியை பதிலா எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, தயவு செஞ்சு உன் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுமா, உனக்கு எத்தனை ஃபேன்ஸ் வெளில இருக்காங்க தெரியுமா, அவங்க நீ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்து சிரிப்பாங்க. எப்படி அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சிரிப்பாங்களாம். அப்போ ஃபர்ஸ்ட் சிரிக்கிறது இவர் தான், அப்ப இவனும் ஒன் ஆஃப் த ஃபேன் தானே. டேய், இவன் சாதாரண ஆள் இல்ல,
ஜீன்ஸ் போட்ட சகுனம். இததான் அந்த பொண்ணு கேட்டாங்க. இத்தனை ஃபேன்ஸ்னு சொல்றீங்க, நீங்க என் ஃபேனா சார் அப்படின்னு. ஆனா நம்பாலும் உஷாராயிட்டாரு. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட ஃபேனும் அப்படின்னு முச்சு விட்டாரு. தப்பி தவறி நானும் உங்க ஃபேனுன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். சவுண்டோட பிக்கெஸ்ட் பிஆரே நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் தான் அப்படின்னு தெருவுக்கு தெரு போஸ்டர் அடிச்சு ஓட்டிருப்பாங்க. ஐயோ வேணப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. சரி, இன்னைக்கு தான் கேப்டன்சி டாஸ்க் நடக்க போகுது. அதுல விஷால் தான் வின்னர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ இந்த பீஸ் கண்டிப்பா 84th டே வரைக்கும் இருக்க போகுது மினிமம். சோ எப்படி பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரஞ்சித் மேட்டர், ராணோ மேட்டர்ல எல்லாம் நம்ம சேதனை பேசினது கரெக்டா தப்பா அப்படின்றத டீடைலா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் தாண்டி ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதுல கூட பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின ஒரு சில அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள வந்தீங்கன்னா எந்த ஒரு பிஆரும் இல்லாம ஹையஸ்ட் ஓட் யாருக்கு, லோவஸ்ட் ஓட் யாருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.